வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த 2 நாட்களாக சவுக்கு மீடியாவுடைய CEO சவுக்கு சங்கர் அவரை பற்றின செய்திகள் தான் அதிகமாக காணப்படுது. ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அவரை சுற்றி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல அவருடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கார்த்திக் என்கிற சட்டக்கல்லூரி மாணவர் கைது செய்யப்படுறார். அந்த கைதுக்கான காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்பத்தனமான காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு ஒருத்தரை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறதுக்காக புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு 20 பேர் கொண்ட தனிக்குழு அவரை கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதீதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1 லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன விஷயம். இது எல்லாமே சிவில் கேஸு. 1 லட்ச ரூபா பணம் யாராவது கொடுக்கல் வாங்கலில் தகராறு வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்களே தவிர அதற்காக கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அந்த பையன் சட்டக்கல்லூரி மாணவன். இப்போ செமஸ்டர் தேர்வு வேறு நடக்க போகுது இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறம்போது ஒரு மாணவன் மேலே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது அப்படின்னா அது அவனுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காவல்துறை இது எல்லாம் எதையுமே யோசிக்காமல் சவுக்கு சங்கரை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டக்கல்லூரி மாணவனுடைய எதிர்காலத்தோடு விளையாடிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவன் தவறு செஞ்சுருக்கான் செய்யலை அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க கைது செய்கிறதுக்கான காரணமே சரியில்லையே, அதுவே தப்பாக இருக்கே அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. அவருடைய நண்பரான வேலு அப்படிங்கிறவர் கிருஷ்ணகிரியில் இருக்கார் போல இருக்குது. அவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு வழக்குக்காக கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அவர் வண்டியில் போயிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி வந்தவங்க அவர் மேலே இடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டும் வாய்க்கு தகராறு நடந்துகிட்டே இருக்கிறபோது வந்த போலீஸ் ஜீப்பு இவரை மட்டும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்டும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் கைது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி சவுக்கு சங்கருடைய இன்னொரு நண்பர் ஏதோ செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் அவருடைய சலூன் கடையை சவுக்கு சங்கர் தான் திறந்து வச்சுருக்கார் போல இருக்குது. சவுக்கு சங்கர் மேலே ஒரு அபிமானம் கொண்ட ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வீட்டுக்கு போய்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுக்கு சங்கருக்கோட உனக்கு தொடர்பு இருக்குது, அதனால் நீ ஸ்டேஷன் வந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்கக்கூடிய லியோ, இந்த சவுக்கோட அந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா லியோ, முத்தலீஃபு, சவுக்கு சங்கர் இவங்க 3 பேரும் தான் உட்காந்துருப்பாங்க. அதில் வரக்கூடிய அந்த லியோ மேலேயும் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா காதல் தகராறு. அவர் ஒரு பொண்ணை காதலிச்சிட்ருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ சண்டை வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி லியோவை கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா சவுக்கு மீடியாவுடைய எடிட்டர் இன் சீஃப் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது என்ன பதவி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. முத்தலீஃப் அவரும் சவுக்கோட நெருங்கிய நண்பராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த சவுக்கு மீடியாவில் ஜாயின் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்த அந்த ஜோடி தான் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 1 வருடமாக தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களையும் பற்றி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த முத்தலீஃப் பார்த்திங்க அப்படின்னா நான் சவுக்கு மீடியாவிலேருந்து விலகிக்கிறேன், எனக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அவர் விலகிட்டார். ஸோ இத்தனை சர்ச்சைகள் சவுக்கு மீடியாவை சுற்றி நடக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா சவுக்கு மீடியா ஆரம்பித்து 8 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி அப்புறம் சவுக்கு சங்கர் இந்த வழக்கம் போல் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஏன் என்னை சுற்றி இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் முக்கியமாக ஒரு திமுக அரசாங்கத்தை நோக்கி ரொம்ப அதிகபட்ச விமர்சனங்களை வைக்கிறாரு. திமுக அரசுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை புட்டு வைக்கிறாரு. மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்குறாரு. முக்கியமாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய இயலாமை, அவருக்கு எதுவுமே தெரியல, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் ஆட்சியவே நடத்துகிறாங்க, முதல்வருக்கும் ஆட்சிக்குமே சம்மந்தம் இல்லை, அவருக்கு எந்த விஷயமுமே தெரியறதில்ல, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து பொதுவெளியில் பேசிக்கிட்டே இருக்கார். அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. நம்ம அதை வச்சு ஓகே சவுக்கு சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற நம்புறதை பார்வையாளர்களுக்கே நான் விட்டுறேன் நான். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினை தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எதிராக நான் போட்டியிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். சமீபத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவேன், இல்லை ஒரு கட்சியை தொடங்கி நான் அவருக்கு எதிராக போட்டி போட போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ப்ளஸ் கூடவே இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள்,
இந்த மணல் கொள்ளை ஆகட்டும், இல்லை இந்த போதை மருந்து விவகாரம் ஆகட்டும், ப்ளஸ் இந்த காவல்துறை லாக்அப் டெத்ஸ், இந்த மரணங்கள் ஆகட்டும், ப்ளஸ் இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை விவசாயிகள் போராட்டம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிரான விஷயங்களை அவர் தொடர்ந்து எடுத்து ஸ்டோரிஸ் பண்ணிகிட்டே இருந்தார், ஸ்டோரிஸ் பிரேக்கப் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படிங்கிறதான் சொல்லணும். அவரே சொல்லிக்கிற மாதிரி சவுக்கு மீடியாவில் இன்றைக்கி பிரேக் பண்ண ஸ்டோரிஸை பார்க்குறம்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட அந்த அளவுக்கு பண்ணதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் நம்ம ஒத்துக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவர் பேசிகிட்டே தான் இருக்கார். சவுக்கு மீடியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கு பிறகும் பார்த்திங்க அப்படின்னா திமுகவை எதிர்த்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து, அமைச்சர் உதயநிதியை எதிர்த்து, அவங்களுடைய முதல் குடும்பம் சபரீசன், அதுக்கப்புறம் திருமதி துர்கா ஸ்டாலின், இவங்க எல்லாரையும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த போதை மருந்து விவகாரத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களை சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருந்திருக்கோம். ஆனால் அதே சமயம் இந்த சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு சேனலை ஆரம்பித்து அது ஒரு மிகப்பெரிய அளவில் தொடக்க விழாவெல்லாம் பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுக்குடைய அரசியல் நிலைப்பாடு முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, இல்லைங்க அதிமுக தாங்க இவருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் இவருக்கு பணம்லாம் கொடுத்து இந்த சவுக்கு மீடியாவை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க, மாதம் அவங்க தான் பணம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதே சமயம் எடப்பாடியை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கட்டமைச்சு பேச ஆரம்பித்ததும் இதே சவுக்கு சங்கர் தான். அதிமுக மாநாடு முதலில் நடந்த போது அங்கே போய் நேரடியாக ரிப்போர்ட் கொடுத்ததும் இதே சவுக்கு சங்கர் தான். ப்ளஸ் அடுத்த தேர்தலில் அதிமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறதும் இதே சவுக்கு சங்கர் தான். அப்போ இதெல்லாம் சும்மா பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ கண்டிப்பாக யாருமே எதையுமே சும்மா செய்ய மாட்டாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இலவசம் கிடையாது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ ஏதோ ஒரு டீலிங் அதிமுகவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க அதிமுக சார்பாக தான் இயங்கினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதிமுகலேருந்து ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி இவங்க எல்லாத்தையுமே போய் பேட்டி எடுத்ததை நம்ம பார்த்தோம். ப்ளஸ் தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு சாதகமாக தான் இந்த களம் இருக்குது, அதிமுக 20 சீட்டு ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக அதிமுக சார்பான செய்திகளை மட்டுமே அவர் பேசிகிட்டு இருந்தார். அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் நெரேட்டிவ் கொடுக்குற அந்த விஷயத்தை தான் சவுக்கு சங்கர் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ இது எல்லாம் நடந்ததை வச்சு பார்க்குறம்போது இன்றைக்கி சவுக்கு சங்கர் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், உண்மை. இந்த சவுக்குடைய இன்டர்வியூலாம் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும், சவுக்கு என்றைக்காக இருந்தாலும் கைது செய்யப்படுவார், அவருக்கு என்றைக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பொதுவெளியில் எதிர்க்கட்சிகள் கூட பேச தயங்குற விஷயத்தை சவுக்கு சங்கர் முன்னெடுத்து வைக்கிறார். அதுவும் சில இடத்துல தனிப்பட்ட விவகாரங்களை கூட அவர் எடுத்து பேசுறது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் பேசணுமா, ரொம்ப பர்சனலாக போக வேண்டாம் இல்லை அப்படின்னு மக்களே நினைக்கிறதும் நடந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறம்போது ஆளும் கட்சி தரப்புக்கு சவுக்குடைய பேச்சு கண்டிப்பாக ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம இருந்தாலுமே யாரா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதே சமயம் இங்கே இவர் முதல் குடும்பம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் இவங்களை மட்டுமே விமர்சிக்காமல் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வட்டம் இதை தொடர்ச்சியாக இவர் விமர்சிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். முதல்வருடைய தனிச் செயலாளர் முருகானந்தம் ஆகட்டும், இல்லை உதயச்சந்திரம் ஆகட்டும், இல்லை இதற்கு முன்னாடி இந்த இறையன்பு ஆகட்டும், இதற்கு முன்னாடி டிஜிபியாக இந்த சைலேந்திர பாபு ஆகட்டும், இப்போ சங்கர் ஜெய்வால் ஆகட்டும், இவங்களுடைய பேரெல்லாம் தெரிஞ்சதே பார்த்திங்க அப்படின்னா சவுக்கு சங்கருடைய இன்டர்வியூ பார்த்து தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பேரெல்லாம் தெரியவே தெரியாது. இவங்க யார், என்ன பண்ணுறாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடந்த ஒரு 1.5 வருடமாக சவுக்கு சங்கருடைய இன்டர்வியூ பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே இவங்க யார், இவங்க என்ன வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு என்ன எப்படி இத்தனை அதிகாரம் அப்படிங்கிறது அத்தனையுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கு காரணமும் சவுக்கு சங்கர் தான். ஸோ அப்போ இவங்க எல்லாமும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சவுக்கு சங்கர் மேலே ஒரு எரிச்சலாக இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு கோபத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்படா இவன் மாட்டுவான், எப்படா இவனை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சவுக்கு சங்கருக்கும் இது தெரியாமல் இல்லை. அவர் முதல்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கார், நான் எப்போ விட அரெஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் மேலே வழக்கு போட்டுகிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 23 வழக்கு அவர் மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த வழக்கில் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் சவுக்கு சங்கரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா
அரசாங்கம் நினச்சா யாரை வேணாலும் கைது பண்ணலாம். பொதுமக்கள்கிட்டே இந்த கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க ஒரு 4 வரியில் ட்வீட் போட்டான், ஃபேஸ்புக்கில் என்னவோ எழுதுனா, யூடியூப்பில் என்னவோ பேசினா அப்படிங்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு 2 மணிக்கு கதவை தட்டி அவனை கைது பண்ணி உள்ளே வச்சு 1 வாரம் 2 வாரம்னு ஜெயிலில் அடைச்சி வைக்கிற இந்த அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் ஸ்டாலினை பற்றியும், உதயநிதி ஸ்டாலினை பற்றியும், துர்கா ஸ்டாலினை பற்றியும், ப்ளஸ் அவங்க குடும்பத்தை பற்றியும், இந்த திமுகவுடைய ஆட்சிகளை பற்றியும், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் செயல்பாடுகளை பற்றியும் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாரு. இவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கேள்வி பொதுமக்கள்கிட்டே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, சவுக்கு மேலே கை வைக்க முடியாத அளவுக்கு அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ஹோல்டு இருக்கணும், அப்போ தான் நான் இதை பேச முடியும். அதுதான் உண்மை. இப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. நாளைக்கு நம்ம வீட்டில் போலீஸ் நின்னாங்க அப்படின்னா நம்ம சகலமும் ஒடுங்கி ஐயோ சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம போகலாம். ஆனால் அதுவே எனக்கு ஒரு பேக்கப் இருந்து, அதுவே எனக்கு அங்கிட்ட ஒரு ஹோல்டு இருக்குது, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்தது அப்படின்னா நான் பேசுகிற பேச்சே வேறு. ஸோ அந்த மாதிரி தான் சவுக்கு சங்கரும் இருக்காருன்னு சொல்லணும். ஸோ திமுகவுக்கு எதிராக சவுக்கு சங்கர் இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு ஹோல்டு இருக்குது, ப்ளஸ் அவருக்கு ஒரு பவர்ஃபுல் பேக்கப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது யாராக வேணாலும் இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. திமுகவுடைய இந்த பழிவாங்கும் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படின்னு கேட்டால் திமுக டைரெக்டாக எதையுமே பண்ண மாட்டாங்க. அவங்க நான் தான் ஏற்கனவே சில வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன், அவங்க கோழைகள். அவங்க நேரடியாக மோதவே மாட்டாங்க அவங்ககிட்ட. அதனால தான் பார்த்திங்கன்னா உப்புக்கு சப்பான ஒரு கேஸை போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் உங்களை உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இன்றைக்கி சவுக்கு சங்கரும் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு, நான் உதயநிதியை எதிர்த்து நிற்பேன், உதயநிதிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொன்னதுனால தான் என்னை பழி வாங்குறாங்க அப்படின்னு அவர் ஒரு நெரேட்டிவ் கொண்டு போக பார்க்குறாரு. எங்கள் உதயநிதி இதெல்லாம் பார்க்குறதே இல்லை அப்படிங்கிறது நீங்களே தான் சொல்கிறீங்க, அவருக்கும் ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறீங்க. அவர் உங்களையெல்லாம் பார்த்து பண்ண போகிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. பட் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற ஒரு மாபெரும் கட்சியுடைய சப்போர்ட் சவுக்கு சங்கருக்கு இருக்குது. சாதாரணமாக யாருடைய பேக்கப்பும் இல்லாமல் இருந்தபோதே அவர் ஏகப்பட்டது பேசினார். இப்போ அதிமுக கட்சியுடைய பேக்கப்பே இருக்கிற போது சவுக்கு சங்கர் சலங்கை கட்டி விட்டு ஆடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.